இரவு. காற்று நின்றது. வனம் மூச்சுவிட மறந்தது. தண்டகாரண்யத்தின் மேல் தலைவிரிகோலமாக ஒரு மூதாட்டி வானும் மண்ணும் நடுவே அமைதி இழந்து அலைந்தாள். அவள் கண்களில் ஒரு காலத்தின் வேதனை, ஒரு சாபத்தின் நிழல், ஒரு நிறைவேறாத கோபம். யாரும் அவள் யார் என்று அறியவில்லை. அவளுக்கு கூட தன் நிலை தெரியவில்லை. பித்தான சிவனை தேடி மனம் நொந்தாள். சரஸ்வதி சாபத்தால் யார் என்று உணராமல் அலைந்து திரிகிறாள். சோழ வம்சத்தில் பிறந்த வல்லாளக்கண்டன் நாடும் அதிகாரமும் இழந்து ஒளிந்து மறைந்தான். அவனை சூழ்ந்த ஏமாற்றமும் கோபமும் பீதியும் அவனை திருடனாகவும் கொலைகாரனாகவும் மாற்றியது. மக்கள் பயத்தால் அடிமையாக இருந்தனர். பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். குழந்தைகள் அச்சுறுத்தப்பட்டனர். அவனுடைய மனைவி கார்குழலி அவனது கொடுமைகளை தடுத்ததில்லை. செல்வம் மட்டுமே அவளுக்கு போதும். வல்லாளக்கண்டன் குலதெய்வ பூஜை நடத்தினான். திடீரென வேலன் தெய்வீக சக்தியில் வெறியாடத் தொடங்கினான். அது அரைக்கூச்சலாக கிராமம் முழுவதும் ஒலித்தது. எருமை பழிபூஜை போதாது, சிசு பலி வேண்டும். உன் சிசு, உன் பிள்ளை பூமியை தோடும் நாளே உன் அழிவு. வல்லாளக்கண்டன் தன் மனைவியை கர்ப்பிணியாக கொண்டு வனத்திற்கு செல்கிறான். அந்த நேரம் மனைவிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது. அப்போது வனத்தில் இருந்த கிழவியிடம் பிரசவம் பார்க்குமாறு வேண்டுகிறான். நான் வருகிறேன் என்றாள் கிழவி. வல்லாளக்கண்டன் அவளை அடைத்து பிரசவம் பார்க்க சொல்ல முயற்சிக்கிறான். கிழவி உறுதி அளிக்கிறாள். ஆனால் நான் கேட்டதை நீ தர வேண்டும். ஒப்புக்கொள்கிறான் மன்னனும். கிழவி கார்குழலியை தன் மடியில் வைத்து சுகப்பிரசவம் பார்த்தாள். ஒரு கையில் குழந்தை பாதுகாப்பாக இருந்தது. வல்லாளக்கண்டன் தன் வாக்கு இழந்தான். கோபத்தில் வாளால் கிழவியை வெட்ட முயன்றான். அந்த நேரத்தில் கிழவி பேச்சியாக மாறி பெரியாச்சி அம்மனாக வெளிப்பட்டு வல்லாளக்கண்டன் மற்றும் படை வீரர்களை பயமுறுத்தி படை வீரர்களையும் மன்னனையும் தனது காலில் மிதித்து கொன்றாள். தடுத்த கற்குழலியின் குடலை உருவி மாலை போட்டாள். குழந்தையை பாதுகாப்பாக வைத்தார். பிறகு குழந்தைக்கு மதுரை வீரன் என்ற பெயர் சூட்டினார். கிராம மக்கள் இன்று வரை அவளை வணங்கி குழந்தை செல்வம், பாதுகாப்பு, சாபங்கள் குறைய வேண்டி வழிபடுகின்றனர். ஆடி மாதங்களில் சிறப்பு பூஜை, வளையல் இடுதல், குங்குமம், மஞ்சள் சாற்றுதல் போன்ற வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. பெட்சியம்மன் உங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றுகிறார். லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். சக்தி வேவ்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யவும்.